Good morning, students. The polymerization subject unit 2 we are discussing about the emulsion polymerization. இதுக்கு முன்னாடி நாம 3 polymerization பார்த்தோம். ஒன்று வந்து bulk polymerization, ரெண்டாவது வந்து solution polymerization, மூணாவது suspension polymerization, நாலாவது வந்து emulsion polymerization. First ரெண்டு bulk polymerization and solution polymerization are homogeneous in nature. And suspension polymerization and emulsion polymerization are heterogeneous in nature. இதில் suspension polymerization வந்து the monomer which is not dissolvable in water can be polymerized பண்ண முடியும். சரிங்களா? அதில் வாட்டர் வந்து மோனோமர் வந்து சஸ்பெண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குது, வாட்டர் வந்து ஹீட் ரிமூவிங் மீடியமாக இருக்குது அண்ட் ஈஸிலி அவைலபிளுங்கிறதுனாலையும் அது ஒரு நமக்கு ஈஸி டெக்னிக்காக இருக்குது. அதே பார்த்தா எமல்ஷன் பாலிமேஷனும் இருக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா மோனோமர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அடிஷனாக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் எமல்ஷன் பாத்துக்குள்ளே. வாட்டர் ஆஸ் அ மீடியமாக எடுத்துக்கிறோம். மோனோமர் ட்ராப்லெட்ஸ் அதில் போடுறோம். ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டு, சர்ஃபேஸ் ஆக்டன்ட்டுங்கிறது இதில் முக்கியமான இதாக இருக்குது. இதில் ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் இருக்கும். ஹைட்ரோஃபோபிக் நேச்சரும் இருக்கும், எண்டு இருக்கும். ஹைட்ரோஃபிலிக் நேச்சரும் எண்டு இருக்கும். அது எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். கீழே இருக்கிற படத்தில் பார்த்து எமல்ஷன் பிஃபோர் பாலிமரைசேஷன் இப்படி இருக்கும். இப்போ இந்த மோனோமர் ட்ராப்லெட்ஸ் இப்படி ட்ராப்லெட்ஸாக பிரிஞ்சிருக்கும். இந்த ஹைட்ரோஃபோலிக் அண்டு இருக்கிறதுனால என்ன இருக்குது, இந்த மோனோமரை சுற்றி ஒரு மிஸ்லி ஃபார்மேஷன் ஆகிருக்கும். இதுக்கு பேர் மிஸ்லின்னு பேர், MICELLE மிசில். இந்த மிசில் ஃபார்மேஷன் இருக்கும். ஏன்னா அது ஹைட்ரோஃபோபிக் நேச்சர். சரிங்களா? அதனால் இப்படி மிஸ்லி ஃபார்மேஷனாக இருக்கும். இந்த மிஸ்லி ஃபார்மேஷனுக்கு நடுவில் தான் நம்ம மோனோமர் உள்ளே போயிடும். மோனோமர் உள்ளே போய் கம்ப்ளீட்டாக மோனோமர் டிஸ்பர்ஷனுங்கிறதுனால மோனோமர் கம்ப்ளீட்டாக அந்த மிஸ்லி ஃபார்மேஷனுக்குள்ளே சென்டரில் இருக்கும். சென்டரில் இருந்த பிறகு தான் நம்ம வந்து என்னது ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர்ஸ் ஆட் போடுறதுனால அது என்ன ஆகும், அந்த பாலிமரைசேஷன் உள்ளே நடக்கும். அது எப்படி நடக்குங்கிறத பார்ப்போம். In emulsion polymerization, the monomer is disposed in water as a uniform emulsion. வாட்டரில் மோனோமர் வந்து disposed in water. சரிங்களா? இட்ஸ் நாட் ஏ சஸ்பென்ஷன் பண்ணல, டிஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கோம். சஸ்பென்ஷன் வந்து சஸ்பென்ஷன் ப்ராசஸில் மட்டும்தான் பாலிமரைசேஷன் தான் சஸ்பெண்ட் பண்ணணும். இதில் டிஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கோம். தி எமல்ஷன் இஸ் ஸ்டெபிளைஸ்டு பை சர்ஃபேஸ் ஆக்டன்ட் ஆர் சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்டு. ப்ரொடக்டிவ் கொலாய்டு வந்து அது பப்பர் சொல்யூஷனாக இருக்கும். ஏனையானிக்கில் சர்ஃபேஸ் ஆக்டுமே கேட்டயானிக் ஆர் நான் அயானிக். கேட்டயானிக்காக இருக்கும், நான் அயானிக்கும். The surface actant lowers the surface tension of the monomer, interfaciate the emulsification of the monomer in the water. வாட்டருக்குள்ள எமல்சிஃபிகேஷனை தூண்டி விடும். சர்ஃபேஸ் ஆக்டன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த மோனோமருடைய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி எமல்சிஃபிகேஷனை தூண்டி விடும். இப்படி தூண்டும் பொழுது நமக்கு கிடைக்கும் பொழுது ஓவிங் த லோ சாலிபிலிட்டி, தி சர்ஃபேஸ் ஆக்டன் molecule dispersed only at the low concentration. Behind the particular concentration, the excess quality of aggregates. The aggregatesங்கிறது தான் அந்த ரவுண்டாக ஃபார்ம் ஆகிறது. The aggregates is known as மிஸ்லி. ஒன்று சேருவது கூட்டாமல் சேர்ந்துக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் மிஸ்லி. அண்ட் ஈக்குலிபிரியம் இஸ் செட் அப் பிட்வீன் த டிசால்ட் சர்ஃபேஸ் ஆக்டன்ட் அண்ட் மிஸ்லி. சர்ஃபேஸ் ஆக்டன்ட்டுக்கும் இந்த மிஸ்லிக்கு என்ன ஒரு ஈக்குலிபிரியம் செட் ஆகுது. ஹையர் கான்சன்ட்ரேஷன் வேர் ஆல் த மாலிகுலர்ஸ் ஆர் டிஸ்போர்ட் இன் செட் ஆஃப் concentration behind which is misli form is called pause is known as central misli concentration. The highest concentration wherein all the molecules are disposed state or the concentration behind which only the misli formation is known as critical misli concentration, CMC. The critical misli formation முதல்ல கிரியேட் ஆகும். தி கிரிட்டிக்கல் எமல்சி ஃபார்மேஷன் எப்படி கிடைக்குது, அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆக்டன்ட்டில் போட்டிருக்கோம்னே அந்த இது வந்து என்னது நான் ஃபோபிக்காக இருக்குது, ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோக்ளோபிஸாக இருக்குது, நான் போலாராக இருக்குது. அந்த போலாருக்குள்ளே என்ன நான் போலாராக இருக்கிறதுனால ஒரு ரவுண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் மிஸ்லி கான்சன்ட்ரேஷன்.
The emulsifier molecules are made of two parts, a long non-polar hydrocarbon, polar group attached to the end. இந்த போலார் குரூப் வந்து அந்த எண்டில் இருக்கும், இங்கே எமில்சிஃபையரில் எண்டில் இருக்கும். நான் போலார் குரூப் இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஒரு மிஸ்லி ஃபார்மேஷன் கிடைக்கிறது. அந்த நான் போலார் குரூப் என்ன நடக்கணும், சோடியம் இதெல்லாம் இருக்கும். In the misli formation, the molecule agree in such a way that polar end of misli align themselves. அது போலார் எண்டு இருக்கிறது இல்லையா, நான் போலார் எண்டு வெளியே இருக்கும், போலார் எண்டு வந்து என்ன உள்ளே இருக்கிறது, அது அசைன் themselves outward hydrocarbon. நான் போலார் end become close each other at the interior. இன்டீரியர் உள்பக்கத்தில் வந்து க்ளோஸாக இருக்கும். இந்த monomer is added and agitated. The solubilization in the interior hydrocarbon phases of the misli and emulsion takes place. உடனே என்ன ஆகும், அந்த மோனோமர் எல்லாம் போய் சென்டரில் போய் சேர்ந்த ரிசல்ட் emulsion is complex system. The monomer solution of the emulsifier in the water continuous phase. வாட்டர் வந்து continuous phase ஆக இருக்கும். The monomer droplets at the interior of the misli and the misli are uniformly ஒவ்வொரு misli என்ன இருக்கும், உள்ள மோனோமர் இருக்கு, இது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். The difference between the suspension and the emulsion system is both have monomer droplets. The emulsion system is addition. Misli addition is in emulsion system as in addition misli which monomer is solubilized. Mislis are which are monomer is solubilized before the CMC suspension, below CMC suspension, above CMC emulsion. In emulsion system, water soluble initiators are added. The hydrocarbon peroxide, persulfate, redox initiators are widely used. Initiators are monomer soluble. சரிங்களா? The applicable concentration of the interior is found at the surface layer of the misli formed by the polar ends of the emulsifier monomer. At the same time, the interior of the misli is filled with the solubilized monomer. Therefore, the polymerization takes at the surface layer of the misli and the process invades. அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ஆரம்பித்து அந்த மிஸ்லிஸ்க்குள்ளே என்ன ஆகுது, இந்த பாலிமரேஷன் உள்ளே நடக்கிறது. The monomer inside the misli is consumed. More monomers diffuse into the misli from the monomer droplet present in the aqueous phase. monomer molecules வந்து வாட்டரில் தான் இருக்குது, அது என்ன ஆகும், இந்த மிஸ்லிக்கோட சென்டருக்கு டிஃப்யூஸ் ஆகும். அது டிஃப்யூஸ் ஆன பிறகு இந்த செயின் க்ரோத், அந்த மோனோமரோட மிஸ்ரியோட சென்டரில் தான் என்ன ஆகுது, இந்த செயின் க்ரோத் ஸ்டார்ட் ஆகுது. செயின் க்ரோத் கண்டினியூஸ் டில் அனதர் ரேடிக்கல் ஸ்பைசஸ் என்டர் தி அரஸ்ட் செயின் க்ரோத். இந்த செயின் க்ரோத் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். அந்த பாலிமர் செயின் க்ரோத் misli observe the more monomer from the monomer droplet in emulsion system. அந்த ரிசர்வாயில் மேலே போட்டிருக்க முடியாது ட்ராப்லெட்ஸ், மோனோமர் ட்ராப்லெட்ஸ். இந்த மோனோமர் ட்ராப்ஸ் எல்லாத்தையும் இந்த எமல்ஷன் சிஸ்டம் மிஸ்லி இதை அட்ராக்ட் பண்ணிடும் அண்ட் சொல் இன்சைஸ். அதை பர்டிகுலர் ஸ்டேஜ் மிஸ்லி பஸ்ட் உள்ளே இருக்கிற மட்டும் பஸ்ட் மிஸ்லி என்ன ஆகும், பஸ்ட் ஆகி அண்ட் லூசன் இட்ஸ் ஐடென்டிட்டி. And the emulsifier molecule originally forming a misli now forms an absorption layer on the polymer molecules. At the end of the polymerization, you have fine particles of polymerized stabilized by the emulsifier layer and dispersed uniformly in the water phase like a milky white dispersion in this is called latex. அப்படி என்ன ஆகும், அந்த ஃபார்மேஷன் நடந்து ஒரு ஒயிட் லேட்டக்ஸ் ஃபார்மு கிடைக்கும். இதுதான் நமக்கு பாலிமர். This polymer can be isolated from the latex by the dispersing agent, destabilizing and the emulsion by spraying, drying out by the or by freezing. The advantage of the emulsion polymerization technique is heat transfer is very efficient. The viscosity build up is quite low. சின்ன விஸ்காசிட்டிலே இந்த மிஸ்லி ஃபார்ம் ஆகிடும். மிஸ்லிக்குள்ளே மோனோமர் உள்ளே போயிடும். ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோ நேச்சருங்கிறதால அக்ரிகேட் ஆகி அக்ரிகேட்லேருந்து என்ன ஆகுது, மோனோமர்ஸ் டிஃப்யூஸ் ஆகிடும். டிஃப்யூஸ் ஆன மட்டும் ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட் இருக்கிறதுனால அந்த மாலிகுலையே இதாகும், பாலிமரைசேஷன் ஆகும். அதை ஒன் ஸ்டேஜ் இந்த மிஸ்லியை வந்து என்ன ஆகிடும், பஸ்டாகி வெளியே வந்துடும். ஒரு செயின் ஈக்குவலேஷனாக ஃபார்ம் ஆகி கிடைக்கும். The emulsive polymerization technique is widely used for industrial techniques to produce polyvinyl chloride, neoprene,
polyvinyl acetate, polymethyl methacrylate. By this, we will conclude this session. We will see the small animation video in the next session. Thank you.